க்கான டாபிக் வந்து பெண்களுக்கான பதிவு அப்படின்னு சொல்லலாம் மேம். நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம பெண்களை பத்தி பேசியிருக்கோம். நிறைய விஷயங்கள் நீங்க வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க. பூஜை முறையா இருக்கட்டும், வீட்டை பராமரிக்க, வாசல் தெளிக்கக்கூடிய பெண்கள் வந்து இதெல்லாம் கவனத்துல வச்சுக்கணும், இப்படிதான் தெளிக்கணும், இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர் அப்படின்னா நீங்க எதெல்லாம் மேம் சொல்லுவீங்க? ஃப்ளாட்ல இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து நம்மளுடைய இஷ்ட தெய்வமா இருக்கட்டும் இல்ல குல தெய்வமா இருக்கட்டும் நிலைவாசல்ல தான் குடியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நிஜம்தானா மேம்? ஆமாம் ஆமாம். எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயமுமே வந்து அந்த வாயில் அப்படிங்கிறது அது வீடாக இருக்கட்டும், கோயில். குலதெய்வம் வந்து இப்ப வாசல்ல இருக்கிறதா நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த குலதெய்வம் வந்து வீட்டுக்குள்ள வருமா இல்ல நமக்கு காவலா அங்கேயே தான் நிக்குமா? இல்லை, குலதெய்வம் வந்து வீட்டுக்குள்ளே தான் வரணும், அது வெளியில் நிற்கக்கூடாது. ஆனால் நிறைய பேர் வீட்டுகளில் சுவாமிகிட்ட அவங்க பூஜை ரூம்லேயே குலதெய்வம் இருக்கிறது. தெய்வம் உங்கள் வீட்டில் கண்டுபிடிச்சி கொடுக்கறதோ இல்லை குலதெய்வத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதோ எல்லாராலேயும் முடியவே முடியாது. அதெல்லாம் அதற்குன்னு கற்றுக்கிட்டவங்க. ரொம்ப சிறப்பு மேம். ரொம்ப ரொம்ப அழகான பதிவா வாசல் தெளிப்புல ஆரம்பிச்சு குலதெய்வம் வரைக்கும் நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம். பித்ருக்களும் சொல்லியாச்சு. ஆமாம், ஏன்னா நான் இதை இன்னும் திருப்பியும் நான் அழுத்தமாக சொல்கிறேங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இன்னைக்கான டாபிக் வந்து பெண்களுக்கான பதிவு அப்படின்னு சொல்லலாம் மேம். நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம பெண்களை பத்தி பேசியிருக்கோம். நிறைய விஷயங்கள் நீங்க வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க. பூஜை முறையா இருக்கட்டும், வீட்டை பராமரிக்கிறதா இருக்கட்டும், நிறைய அட்வைஸும் கொடுத்துருக்கீங்கன்னு தான் சொல்லணும். நிறைய கொடுத்துருக்கீங்க. ஆமா, நிறைய கொடுத்துருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கு வந்து வாசல் தெளிக்கிறது மேம். பொதுவா வாசல் தெளிக்கிறதே குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப சிட்டில இருக்கிற யாரும் எல்லாம் பண்றதே இல்ல. வாசல் தெளிக்கக்கூடிய பெண்கள் வந்து இதெல்லாம் கவனத்துல வச்சுக்கணும், இப்படிதான் தெளிக்கணும், இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர் அப்படின்னா நீங்க எதெல்லாம் மேம் சொல்லுவீங்க? ஃப்ளாட்ல இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து நான் சொல்றேன். நம்ம ஃப்ளாட்டில் தானே இருக்கோம், அதனால நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். வாசல் தெளிக்க நீங்கள் அட்லீஸ்ட் மாப் சீக்க வச்சாவது தொடங்க. பெண்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல தண்ணியை நனைச்சி அந்த துணியை பிழிஞ்சு குனிஞ்சு தொடச்சாங்கன்னா ஒன்று எக்ஸசைஸ், இடுப்புக்கு நல்ல எக்ஸசைஸு. தெளிக்கிற மாதிரி இருந்தால் காலையில் கண்டிப்பாக புதுசாக தண்ணி பிடிச்சி தெளிக்கிறது. அந்த காலத்துலலாம் கிணத்துல இறச்சி தண்ணி தெளிப்பாங்க வீட்டு வாசலில். ஸோ நம்ம கிணத்துல இறச்சி இன்றைக்கி தெளிக்கிற மாதிரியான இதெல்லாம் இன்றைக்கி சென்னை சிட்டிலலாம் கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம வீட்டு வாசலில் நிலக்காலையாவது ஈரத்தில் நல்லா தொடச்சி ஒரு கோலம் போடுறது அப்படிங்கிறது வீட்டுக்கு மகாலட்சுமி. அண்டு அப்போல்லாம் சாணி தானே தெளிப்பாங்க. நல்ல சாணி கரைச்சி அதில் மஞ்சள்லாம் போட்டு நல்லா கலக்கி தெளிப்பாங்க. ஸோ இன்றைய காலத்தில் அதெல்லாம் வந்து நடக்காத ஒரு விஷயம். அட்லீஸ்ட் நம்ம வாசு தெளிக்கும் போது 2 மஞ்சள் வந்து அதில் கலந்து வாசு தெளிக்கலாம். இப்போ சாணின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா மேம்? அந்த பசும் சாணமே பொடியா இப்பெல்லாம் நாட்டு மருந்து அதெல்லாம் வந்து ரெக்கமெண்டே பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் எப்படிப்பட்ட சாணி? அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன் மேம். என்னன்னா நிறைய பேர் இப்ப நம்ம ரோட்ல போகும்போது பார்த்தோம்னா அவங்க வீட்டு வாசலே ஒரு விதமான மஞ்சள் கலந்த பச்சை நிறமா இருக்கு. நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், இது என்ன தெளிச்சிருக்கீங்க, எதனால இப்படி இருக்கு அப்படின்னா அவங்க சொல்றது வந்து இந்த பவுடர், அந்த பவுடரை வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி அதை தெளிச்சிட்டாங்கன்னா அந்த வாசலே ஒரு கலரா மாறிடுது மேம். அது பண்ணலாம்? எனக்கு வந்து அவ்வளோ தூரம் அதில் உடன்பாடு கிடையாது. பிகாஸ் இந்த வெரைட்டியெல்லாம் எந்தெந்த செவத்தில் எப்படி தட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியாது. என்ன மாதிரியான மாடுகள் இருந்து அந்த மாடுகள் வந்து வியாதியோடு இருந்து சாணி போட்டு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதனால் நான் பொதுவாக அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். வீட்டில் மாடு வளர்க்குறீங்களா, அந்த வீட்டில் வளர்க்கக்கூடிய மாட்டுலேருந்து எடுக்கக்கூடிய சாணம்னா நம்ம வீட்டு மாடு நம்ம சாணம்னு நம்ம பார்த்து பராமரிக்கிறது. பட் கடையில் வாங்கி இது பண்ணுறது எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை. மஞ்சள் தெளித்து மஞ்சள் போட்டு நம்ம தெளிச்சுக்கலாம், அதே போதுமானது தான். ஏன்னா இன்றைய நாளில் அந்த தூய்மையாக கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான். எல்லாமே கலப்படத்தில் இருக்கிறதா, அதனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. சூப்பர் மேம். இப்போ வாசல்ங்கும்போது அதுல இருந்து தான் எல்லா நல்ல விஷயங்கள் தீய விஷயங்களா இருக்கட்டும் மனிதர்கள் உள்நுழையக்கூடிய ஒரு இடமா அந்த நிலைவாசலையும் வாசலையும் தான் நம்ம கருதுறோம். அந்த வாசல்ல எப்படி தெளிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ நம்மளுடைய இஷ்ட தெய்வமா இருக்கட்டும் இல்ல குல தெய்வமா இருக்கட்டும் நிலைவாசல்ல தான் குடியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நிஜம்தானா மேம்? ஆமாம்.
எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயமுமே வந்து அந்த வாயில் அப்படிங்கிறது, அது வீடாக இருக்கட்டும், கோயிலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த வாயில்ங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லையா? அண்ட் பொதுவாகவே எல்லா இடங்கள்லையுமே சில தேவதைகள் வந்து இருப்பாங்க. சில இடத்துல பிரம்ம ராட்சசர்கள் இருப்பாங்க. சில இடத்துல வந்து நம்ம சொல்கிற மாதிரி அமானுஷ்ய சக்திகள் இருக்கக்கூடியது இருக்கும். ஆனால் இப்போ வழிப்போக்கில் போகிறதெல்லாம் வந்து சிலது வீட்டில் வந்து உட்காரும். அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே அண்டாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வீட்டை ரொம்பவுமே பாதுகாப்பாக நம்ம வச்சுருப்போம். ஸோ ஒரு வீடு வாசல் வந்து எப்படி கோவிலினுடைய நிலைவாசல் ரொம்ப முக்கியமோ, வீட்டினுடைய தலைவாசலும் அவ்வளோ முக்கியம். குலதெய்வம் வந்து இப்ப வாசல்ல இருக்கிறதா நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த குலதெய்வம் வந்து வீட்டுக்குள்ள வருமா? இல்ல நமக்கு காவலா அங்கேயே தான் நிக்குமா? இல்லை, குலதெய்வம் வந்து வீட்டுக்குள்ளே தான் வரணும், அது வெளியில் நிற்கக்கூடாது. ஆனால் நிறைய பேர் வீட்டுகளில் சுவாமிகிட்ட அவங்க பூஜை ரூம்லேயே குலதெய்வம் இருக்கிறது கிடையாது. அவங்க ஜாதகம்லாம் பார்க்கும்போதே நானே சொல்லியிருக்கேன் அவங்கக்கிட்ட. காவல் தெய்வம் அப்படிங்கிறது அவங்க வீட்டில் கன்னியாலாம் இறந்துருப்பாங்க இல்லையா? ஸோ பித்ருக்கள் வந்து செத்து போனவா காவலாக இருப்பாள். அவங்க வீட்டு வாசலில் இருந்து கன்னி காவல் இருக்கும், இல்லை இறந்தவர்கள் காவல் இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே தான் குலதெய்வம் இருக்கணுமே தவிர வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடாது. ஆனா ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களால அதை கணிச்சிட முடியுமா மேம்? ஜாதகத்தை பார்க்கும்போதே தெரியும், அவங்க குலதெய்வமே இல்லைங்கிறதும் தெரியும், எத்தனை தலைமுறைகளாக இல்லைங்கிறது தெரியும். அப்போ ப்ரெசண்ட்டாக ஒரு 2 வருஷம் முன்னாடி போச்சா, இல்லை அது வந்து இவங்க பிறக்க அந்த காலத்திலே இல்லையா, எல்லாமே ஜாதகத்தோடைய அந்த கிரக நிலைகள் இருக்கு இல்லையா, அவங்க பிறக்கும்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அதை வச்சே தெரியும். ஆனா நம்மளோட ஆதாரம் அப்படிங்கறதே அந்த குலதெய்வம் தானே மேம். இப்போ நீங்க பாக்குறீங்க ஜாதகத்தை, அதுல உங்களால கண்டுபிடிச்சிட முடியுது. அந்த குலதெய்வத்தை திரும்ப வரவழைச்சு தர முடியுமா? ஆமாம், அது வந்து அந்த குலதெய்வம் வந்து உத்தரவு கொடுக்கணும், வர்றதுக்கான உத்தரவு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. எல்லாருக்கும் அது அப்படி டக்குன்னு கொடுக்காது. ஸோ அதுக்குன்னு சில முறைகள் இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறோம், ஒரு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போகிறோம், அது கண்டிப்பாக சர்ஜரி பண்ணணுன்னா உடனே பண்ணுறது இல்லை இல்லையா? நம்மளுடைய உடம்புக்கு பிபி எப்படி இருக்குது, சுகர் எப்படி இருக்குது, நம்மளுடைய பாடி அதுக்கு ஏற்றுக்குமா எல்லாம் பார்த்து தானே நமக்கே சர்ஜரி எல்லாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் தெய்வங்களும் நம்ம வீட்டுக்கு அது வர்றதுக்கு முதல்ல உத்தரவு கொடுக்கணும். அது உத்தரவு கொடுக்காதெல்லாம் நம்ம சரிங்க உங்களுக்கு குலதெய்வம் நான் வரவழைச்சு தரேங்கெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. தெய்வம் வர்றதுக்கு முதல்ல ரெடியாக இருக்கணும். அது சில இடங்களில் பித்ருக்களை திருப்திப்படுத்தாமல் தெய்வங்கள் வராது, பித்ருக்களை அலைவாங்க. ஸோ அந்த பித்ருக்களை திருப்திப்படுத்தினால்தான் தெய்வமும் வரேன்னு உத்தரவு கொடுக்கும். அதனால் நம்ம சொல்கிறோம், இறந்தவங்களை வந்து நீங்கள் எல்லாம் அவ்வளோ ஈஸியாலாம் எடை போடாதீங்க, அவங்க தான் போயிட்டாங்களே. எங்கள் சொந்தக்காரங்களே நான் சொல்லுவேன், இறந்த நேரம் நல்லா இல்லை, நீங்கள் இதெல்லாம் செய்யுங்கன்னெலாம் நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன். போனவர் போயிட்டார், நமக்கு என்ன தெரிய போகுதுன்னு. பட் அவங்க எப்படி இன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கங்கிறது எனக்கு தெரியும். பட் நான் அட்வைஸ் பண்ணலை. எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சு நம்ம சொல்கிறோம், நேரம் நல்லா இருக்கிறவங்க அதை கேட்டு செய்வாங்க. அட்வைஸ் எல்லாம் கேட்காதவங்களுக்கு பண்ணவே கூடாது. எப்பொழுதுமே உங்கள் வீட்டில் பித்ரு காரியங்கள் நீங்கள் சரியாக பண்ணலை, வருஷம் அதற்கான ஒழுங்கான முறையில் நீங்கள் அதெல்லாம் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பித்ருக்கள் எல்லாம் உங்களை நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க. இப்போ ஒரு விஷயம்னா அதில் எவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு இல்லையா மேம்? ஆமாம், நம்ம ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட முடியாது இல்லையா? ஆமாம். இப்போ ஜோதிடர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த குலதெய்வத்தை இன்றைக்கி பேசுகிறாங்க. எல்லாம் தான் நான் சொல்கிறேன்ல, கண்டென்ட்டை திருடி பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு குலதெய்வம் உங்கள் வீட்டில் கண்டுபிடிச்சி கொடுக்கறதோ, இல்லை குலதெய்வத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதோ எல்லாராலேயும் முடியவே முடியாது. அதெல்லாம் அதற்குன்னு கற்றுக்கிட்டவங்க இருக்காங்க, அதற்கு சம்மந்தப்பட்டவங்க, அதை தெரிஞ்சவங்க தான் அதை பண்ண முடியுமே தவிர, நான் ஒரு ஜோதிடர், நான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் யாராலையுமே முடியாது. ரொம்ப சிறப்பு மேம். ரொம்ப ரொம்ப அழகான பதிவா வாசல் தெளிப்புல ஆரம்பிச்சு குலதெய்வம் வரைக்கும் நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம். பித்ருக்களும் சொல்லியாச்சு. ஆமா, ஏன்னா நான் இதை இன்னும் திருப்பியும் நான் அழுத்தமா சொல்றேங்க. ஏன்னா சில பேரெல்லாம் எங்க மாமியாருக்கு அதில் நம்பிக்கை இல்லை, எங்க வீட்டுக்காருக்கு அதில் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்னைக்கு நம்பிக்கை வருதோ அன்னைக்கு செய்யட்டும். பட் அவங்க நம்பிக்கை இல்லாமல் ஒரு பித்ருவை அலைய விட்டாங்கன்னா உங்கள் வீட்டிலலாம் குலதெய்வம் வரவே வராது. யாராவது நான் வரவழைச்சு தரேன், நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க, உங்கள் பின்னாடியே வந்துடும்லாம் சொன்னால் அதெல்லாம் நம்பாதீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு மேம். அழகான பதிவாக கொடுத்ததற்கு நன்றி.